எப்படித்தான் தெனிண்டவா என் காலங்கள். இந்த நீண்ட பயணம் எனக்கு தெரியவே இல்லை. என்ன பெற்றேன், என்ன இழந்தேன், ஏன் இழந்தேன் எனக்கு தெரியவே இல்லை. கடந்தது சிறு பிராயம், போயே போனது இளமை. முதுமை எப்போது வந்து சேர்ந்தது எனக்கு தெரியவே இல்லை. நேற்று வரை மகனாக இருந்தேன், எப்போது மாமனாரானே எனக்கு தெரியவே இல்லை. தகப்பனாய் இருந்த நான் எப்போது தாத்தாவாகவும் பாட்டனாகவும் மாறினே எனக்கு தெரியவே இல்லை. ஒருவர் சொல்கிறார் அவருக்கு வயசாகிடுச்சு என்று, இன்னொருவர் சொல்கிறார் அவர் இன்னும் கெட்டுதான் என்று. இதில் எதுதான் உண்மை தெரியவே இல்லை. முதலில் பெற்றோர் பேச்சு கேட்டேன், அப்புறம் மனைவி பேச்சு கேட்டேன், அப்புறம் பிள்ளைகள் பேச்சு கேட்டேன். என் பேச்சை நான் எப்போதுதான் பேசினேன் எனக்கு தெரியவே இல்லை. மனைவி சொல்கிறாள் இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள் என்று. என்ன புரிந்து கொள்வது, என்ன புரியாமல் போனது. ஏனோ தெரியவில்லை, எனக்கு தெரியவே இல்லை. நெஞ்சம் சொல்கிறது நான் வாலிபன் என்று, வயதோ சொல்கிறது நீ ஒரு ஏமாளி. இந்த குழப்பத்திலேயே எப்போது என் முட்டிகள் தேர்ந்து போயின எனக்கு தெரியவே இல்லை. மறைக்கு போது மறைமொழி நன்கி போது துன்னங்கள் மூக்கின் மேல் கண்ணாடி. எப்போது மாறியது மும்புகம் எனக்கு தெரியவே இல்லை. காலம் மாறியது, நானும் மாறினேன். மாறிப்போனது என் நண்பர் கூட்டமும். எத்தனை பேர் விடுபட்டனர், எத்தனை பேர் மிச்சம் இருக்கின்றனர் எனக்கு தெரியவே இல்லை. நேற்று வரை நண்பர்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பை, எப்போது முதியோர் வரிசையில் வந்து நின்றேன் எனக்கு தெரியவே இல்லை. மருமகள் மருமகன் பேரன் பேத்திகள் என மகிழ்ச்சி பொங்கியது. ஆனால் இந்த ஏழை வாழ்க்கையின் உதடுகள் எப்போது புன்னகைத்தன எனக்கு தெரியவே இல்லை. மனம் குளிர வாழுங்கள் அன்பழன்பர்களே, அப்புறம் வருத்தப்பட்டு சொல்லாதீர்கள். முழு வாழ்க்கையும் எப்போது கடந்து போடு என்பது எனக்கு தெரியவே இல்லை என்று.
நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை கூட்டங்களே பாசத்தின் மொழியை கேளுங்கள் அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள்